ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா ரவை பப்ஸ் தான் பண்ண போகிறோம். வீட்டிலேயே செய்யலாம். பேக்கரியில் வாங்குகிற ஐட்டம் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தை விட நல்லா இலக்கமாக பிணையணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்க போகிறோம். ரவை கொஞ்சம் பெருவெட்டு ரவையாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா நீங்கள் அரைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம மாவு பக்கத்து உருட்டணும். அதனால் ரவையை ரொம்ப பெருபெருன்னு இருந்ததுன்னா சரியாக வராது மாவுக்கு. சரி, ரொம்ப இலக்கமாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அது ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப இறுகின மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இலக்கமாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம சைட் பை சைடாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கேப்சிகம், கேரட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கு கேரட்டும் கேப்சிகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. அடுத்து நம்ம கேரட்டை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு பார்த்தே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரவையில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இப்போ பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நம்ம பிணையும் போது எவ்வளோ இலக்கமாக பிணைஞ்சோம். இப்போ பாருங்கள், நல்லா இறுகி ஒரு மாதிரி இருக்குது. பாருங்கள், இது மாதிரி வரணும். அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா மேலே இது பண்ணி சாஃப்டாக மறுபடியும் பிணைஞ்சு வச்சுருக்கோம். இதில் நீங்கள் எத்தனை உருண்டை போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் 3 தேய்க்க போகிறோம். 3 சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். நீங்கள் 5 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கெச்சப்பை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் கெச்சப்பில் 1/4 ஸ்பூன் கீ, அப்புறம் 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நம்ம லேயருக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நம்ம நல்லா உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம தேய்க்க போகிறோம். இப்போ நம்ம வைக்க போகிற தட்டில் லைட்டாக குக்கிங் ஆயிலை தடவி விட்டுருங்க. கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சைடு எல்லாம் தடவிடுங்க. நீங்கள் நெய் தடவுறதுனாலும் ஓகே தான், உங்கள் விருப்பம். 3 சப்பாத்தியும் தேய்ச்சாச்சு. யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரியே தேய்ச்சி வச்சுக்கோங்க. ரொம்பையும் கனமாக தேய்ச்சிடாதீங்க, ரொம்பவும் லேசாகவும் தேய்க்க வேணாம். மீடியமான சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கெச்சப் இது இருக்குல்ல, மிக்ஸ், அதை இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த சப்பாத்தியில். எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. இது மேலே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்கணும். அதை அப்படியே மேலே அப்ளை பண்ணிடுங்க. அதையும் நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணோன்னா பீஸா மாதிரி தான் தெரியும் பார்க்க. ஆனால் வெளியில் பார்த்தோன்னா பப்ஸ் மாதிரியும் இருக்கும். 2 in 1. இது மேலே நம்ம இன்னொரு சப்பாத்தியை மேலே வைக்க போகிறோம். அதை லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்ட மாதிரி வச்சுருங்க. இந்த கார்னரில் நல்லா இது பண்ணி விட்டுருங்க, ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஓப்பன் ஆகாத மாதிரி. இப்போ அதே மாதிரி அகைன் நம்ம மறுபடியும் அந்த கெச்சப்பை தேய்க்கணும்.
இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டஃபிங் வச்சோம்ல அதே மாதிரியே வச்சுருங்க. அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம அடுத்ததாக ஒரு சப்பாத்தி வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நீங்கள் லேயர்ஸ் வைக்கிறனாலும் இன்னும் ஒரு 2 லேயர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஓப்பன் ஆகாத அளவுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம், அதனால அது ஓப்பன் ஆயிரும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை கீ எதுனாலும் ஓகே. பாத்திரத்தில் வச்சு தான் அதை வேக வச்சு எடுக்க போகிறோம். வாங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். நீங்கள் கடாயில் லைட்டாக தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணுறதுனாலும் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வைக்கிறோம். இந்த மாதிரி அடித்தட்டை வந்து இப்படி திருப்பி போட்டு இது மேலே தட்டு வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வேகிறதுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம வேக வச்சுட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டாச்சு. நாங்கள் 4 பீஸாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 8 பீஸ் அதை குறுக்கவும் கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு அதை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம போட்டு வச்ச பீஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போவே உங்களுக்கு லேயர்ஸ் தெரியும், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சுட்டது தெரிஞ்சிருக்குமோ? இதில் மேலே ஆயிலை தேய்ச்சி விட்ருங்க, அப்ளை பண்ணிடுங்க. இங்கே கீ யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் கீனா கொஞ்சம் திகட்டுற மாதிரி தெரியும், நீங்கள் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ திருப்பி விட்டாச்சு. இதுவும் நல்லா வெந்துக்கிட்டோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரவா பப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சாஸ் வேணால் தொட்டுக்கிறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.